வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். $1,70,000 குவைத் டாலர் மதிப்புள்ள ஹெரோயின் மற்றும் மெத்துடன் ஆசிய வெளிநாட்டவர் மங்காஃபில் வைத்து கைது. போதைப் பொருட்களின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கும் அவற்றின் பேரழிவு விளைவுகளிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கும் அதன் தீவிர முயற்சிகளின் ஒரு பகுதியாக போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொதுத்துறை மூலம் உள்துறை அமைச்சகம் மங்காஃப் பகுதியில் கணிசமான அளவு சட்டவிரோத போதைப் பொருட்களை வைத்திருந்த ஒரு ஆசிய குடியிருப்பாளரை வெற்றிகரமாக கைது செய்திருக்கின்றது. இந்த நடவடிக்கையின் மூலம் 6 கிலோகிராம் தூய ஹெரோயின் மற்றும் 4 கிலோகிராம் தூய மெத்தம்பேட்டமைன் மற்றும் பொருட்களை எடை போட பயன்படுத்தப்படும் 2 டிஜிட்டல் தராசுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு தோராயமாக $1,70,000 குவைத் தீனார்கள் ஆகும். விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர் வெளிநாடுகளில் உள்ள குற்றவியல் தொடர்புகளிலிருந்து அறிவுறுத்தல்களை பெற்று வருவதாகவும் அதிநவீன கடத்தல் முறையை பயன்படுத்தி செயல்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. போதைப் பொருட்களை இறக்கி வைப்பது மற்றும் எடுத்துச் செல்லும் இடங்களை தீர்மானிக்க அவர் ஒரு சமூக ஊடக பயன்பாட்டில் இருப்பிட பகிர்வு சேவைகளை பயன்படுத்தியதாகவும் இதன் மூலம் பாதுகாப்பு அதிகாரிகளின் கண்டறிதலை தவிர்க்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. சந்தேக நபரும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் தேவையான சட்ட நடைமுறைகளுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. குவைத்தில் தங்கத்தின் தேவை வலுவாக உள்ளது. ஏனெனில் கொள்முதல் 12.3 டன்களை எட்டியுள்ளது. உலக தங்க கவுன்சிலின் சமீபத்திய தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் குவைத் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தங்கம் மற்றும் நகைகள் உட்பட சுமார் 12.3 டன் தங்கத்தை வாங்கியிருக்கின்றனர். காலாண்டு முறிவுகள் ஆண்டு முழுவதும் நிலையான தேவையை குறிக்கின்றன. முதல் காலாண்டில் 3.8 டன், இரண்டாவது காலாண்டில் 4.6 டன் மற்றும் மூன்றாம் காலாண்டில் 3.9 டன் ஆகும். 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது கொள்முதல்கள் மிதமான சரிவை காட்டுகின்றன. கடந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் குவைத் மக்கள் 13.5 டன் தங்கத்தை வாங்கியிருக்கின்றனர். இதில் முதல் காலாண்டில் 4.6 டன், இரண்டாவது காலாண்டில் 4.7 டன் மற்றும் மூன்றாவது காலாண்டில் 4.2 டன் தங்கம் வாங்கியிருக்கின்றனர். 2025ஆம் ஆண்டில் உலகளாவிய விலையேற்ற இறக்கம் மற்றும் தங்கத்திற்கான சாதனை உயர் விகிதங்கள் இருந்த போதிலும் சந்தை குறிப்பிடத்தக்க நிலைத்தன்மையை காட்டியிருக்கின்றது. இது குவைத்தில் நுகர்வோர் தேவை முதிர்ச்சி அடைந்து குறுகிய கால விலையேற்ற இறக்கங்களுக்கு குறைவான எதிர்வினையாற்றுவதாக காட்டுகின்றது. பர்வானியாவில் பாலியல் மேம்பாட்டு பொருட்களை விற்பனை செய்யும் கடை மூடல். வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் இயக்குனர் பைசல் அல் அன்சாரி பல்வேறு அலுவலகங்களில் ஆய்வுக் குழுக்கள் தங்கள் தீவிர பிரச்சாரங்களை தொடர்கின்றன என்பதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். ஏனெனில் நுகர்வோரை பாதுகாப்பதிலும் வணிக வசதிகள், சந்தை சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதிலும் அமைச்சகம் ஆர்வமாக காணப்படுகின்றது. பர்வானியா மாகாணத்தில் சமீபத்திய நாட்களில் தொடர்ச்சியான தீவிர ஆய்வு சுற்றுப்பயணங்கள் நடத்தப்பட்டதாகவும் இதன் விளைவாக உரிமம் பெறாத பாலியல் மேம்பாட்டு பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு கடை மூடப்பட்டுள்ளதாகவும் அல் அன்சாரி செய்தித்தாளிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்த தயாரிப்புகளில் தெரியாத தோற்றம் கொண்ட பொருட்கள் உள்ளன என்றும் அவை சுகாதார அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்படாததால் அவற்றின் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடையை மூடிவிட்டு வழக்கை வணிக வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்க உடனடியாக முடிவெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நுகர்வோரிடமிருந்து அதன் ஒப்பந்த விதிமுறைகளை பின்பற்ற தவறியது குறித்து புகார்கள் வந்த பிறகு ஒரு தளபாட கடை மூடப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். நுகர்வோர் உரிமைகளை மீறும் அல்லது நியாயமான வணிக நடைமுறைகளை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் எந்த ஒரு வணிக நிறுவனத்தையும் தனது துறை பொறுத்து கொள்ளாது என்பதை வலியுறுத்தியுள்ளார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 39.51 குவைத் தீனார்கள் ஆகும். 22 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.23 குவைத் தீனார்கள் ஆகும். 21 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.57 குவைத் தீனார்கள் ஆகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.63 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 289 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 993.36 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.02 பங்களாதேசி டக்காஸ் ஆகும்.